அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் விஐபி. இன்னும் குரூப் 4க்கு 2025 குரூப் 4 எக்ஸாம் டேட் எல்லாருக்குமே தெரியும். ஜூலை 13. இன்னும் எத்தனை நாள் கரெக்டாக இருக்குன்னு தெரியுங்களா? இன்னும் கரெக்டாக 101 நாள். இன்னையிலேருந்து பார்த்தோம்னா 101 நாள் இருக்குது. தமிழ் சிலபஸ் எடுத்து பார்த்தோன்றபோது நிறைய கண்டென்ட் இருக்கிற மாதிரியே இருக்கும். என்னடா பழைய தமிழே நம்ம நல்லா படிச்சிடலாம், இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல், இலக்கணமே பார்த்தாவே பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனால் அப்படி கிடையாதுங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான். நல்லா படிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் எக்ஸாமில் போயிட்டு இதுவா அதுவான்ற ஒரு குழப்பம் வரும் பாருங்கள். அங்கே தான் நம்மளுக்கு மார்க் மைனஸே ஆகும். கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டு வருவோம். இப்போ பிரித்தெழுது, சேர்த்தெழுதுக, அப்புறம் லகர வேறுபாடு, ஸோ நகர அந்த வேறுபாடெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து கலைச்சொல் அறிவோன்னும் போது சயின்ஸ் ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதெல்லாமே பார்த்துருப்போம். ஸோ தமிழில் நம்ம இனிக்கும் தமிழ் என்ற வகையில் நம்ம ஒரு சீரீஸாக கொண்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம தமிழறிஞரும் தமிழ் தொண்டும் என்ற சிலபஸ் கண்டென்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஃபஸ்ட்டு உவேசா பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை அப்படியே கொண்டு போகலாம். ஸோ உவேசா பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ உவேசா என்பதன் விரிவாக்கம் நமக்கு தெரியும். ஸோ உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சுவாமிநாதன் தான் உவேசா என்பதன் விரிவாக்கம். ஸோ உவேசா தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும் என்ற ஒரு கண்டென்ட் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, தமிழோடைய பெருமையை உலகளவில் பறைசாற்றி அந்த அறிஞர்களுடைய சிறப்பு அனைத்து மாணவர்களுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் இல்லாமல் உலக அளவில் இருப்பவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்ற வகையில் தமிழ்நாடு அரசு சிறப்பு பங்களிப்பு அளித்து வருகிறதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லேயும் தமிழறிஞர்களுடைய பங்களிப்பை தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். ஸோ உவேசா தமிழுடைய வளர்ச்சிக்காக மிக முக்கிய பங்களிப்பு செய்தவர் யாருன்னா உவேசா தான். ஸோ உவேசாவோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா வேங்கடரத்தினம். உவேசாவோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா வேங்கடரத்தினம். அவருடைய பெற்றோர் வேங்கட சுப்பு சரஸ்வதி அம்மாள். சார் எங்கே சார் பிறந்தார்? எங்கே பிறந்தாருன்னு பார்த்தோம்னா திருவாரூர் மாவட்டத்தில் உத்தமதானபுரம் என்ற பகுதியில் பிறந்திருப்பாங்க. எந்த டேட்டில் பிறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 19/2/1855. 19/2/1855 பிப்ரவரி 19 பிறந்தார். ஸோ பிறப்புன்னு இருக்கும்போது இறப்பும் கண்டிப்பாக இருக்குங்கள. ஸோ இறப்பு எந்த மாவட்டத்தில்னு பார்த்தோம்னா செங்கல்பட்டு மாவட்டம். ஏப்ரல் 28, 1942 இறந்தார். ஸோ பிறப்பு 1855, பிப்ரவரி 19, இறப்பு 1942, ஏப்ரல் 28. எந்த மாவட்டத்தில் இறந்தாருன்னா செங்கல்பட்டில். பிறந்தது திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரம். இறந்தது செங்கல்பட்டு 1942, ஏப்ரல் 28. ஸோ அவர் பிறந்தது 19/2/1855 பார்த்தோமா. தமிழ்நாடு அரசு, தற்போதைய தமிழக அரசு அவருடைய பிறந்த நாளை சிறப்பு செய்யும் வகையில் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக அறிவித்திருக்காங்க. ஸோ தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் எந்த தேதின்னு கேட்டாங்கன்னா பிப்ரவரி 19. யாருடைய பிறந்த தினம் அனுசரிப்புன்னு கேட்டாங்கன்னா உவேசாவுடைய பிறந்த தினத்தை அனுசரிக்கிறாங்க. ஸோ இவருடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இது ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சார் இவர் திருவாவடுதுறை ஆதீனத்துடைய தலைவராக பங்களிப்பு செய்திருப்பாருன்னு சொல்லலாம். இவரை பற்றியே நம்ம தனியாக ஒரு சிலபஸே நம்ம படிக்கலாம். ஸோ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாருடைய நோய்க்கு மருந்து இலக்கியம்னு சொல்லியிருப்பார். ஸோ நிறைய நம்ம இவரை பற்றி நம்ம படிச்சிருப்போம். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரை புலமை கதிரவன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரை புலமை கதிரவன். ஸோ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் உவேசாவுடைய ஆசிரியராக இருக்கார். திருவாவடுதுறை ஆதீனத்துடைய தலைவராகவும் இருப்பார். ஸோ இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் உவேசா, அதாவது தன்னுடைய மாணவருக்கு சாமிநாதன் என்று பெயரிட்டார். ஸோ அப்போ உவேசாவிற்கு சாமிநாதன் என்று பெயரிட்டவர். ஸோ உவேசாவுடைய இயற்பெயர் என்ன பார்த்தோம்? வேங்கடரத்தினம். அந்த வேங்கடரத்தினத்துக்கு சாமிநாதன் என்று பெயரிட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இவர் தான். யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இப்போ நம்ம அம்பேத்கருக்கு பார்த்துருப்போம். ஸோ அம்பேத்கருக்கு அவர் அம்பேத்கர் என்று பெயரிட்டவர் யாருன்னா அவருடைய ஆசிரியர் தான். உவேசா என்பதன் விரிவாக்கம் என்னன்னு பார்த்தோம். உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சுவாமிநாதன். சார் இப்போது ஆசிரியர் யார் பார்த்தோம்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம்.
ஸோ தன்னுடைய ஆசிரியரின் பெருமையை விளக்க உவேசா இயற்றிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம். ஸோ உவேசா வந்து தன்னுடைய ஆசிரியரோட பெருமையை விளக்க இயற்றிய நூல் என்னன்னு கேட்டாங்கன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம். ஸோ இவர் வந்து ஆசிரியர் வந்து மீனாட்சி சுந்தரனார். இவர் வந்து அவரிடம், அதாவது மீனாட்சி சுந்தரனாரிடம் தான் கல்வி கற்றார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கல்வி படிக்கும்போது அவருக்கு ஒரு நட்பு இருக்கும்ல. ஸோ அவருடைய நண்பருடைய பேர் யாருன்னு பார்த்தோம்னா தியாகராஜ செட்டியார். ஸோ தன்னுடைய நண்பர் யாருன்னு கேட்டாங்கன்னா தியாகராஜ செட்டியார். உவேசாவுடைய நண்பர் தியாகராஜ செட்டியார். ஸோ தன் நண்பன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய வீட்டுக்கே உவேசா வந்து தன்னுடைய வீட்டுக்கே வந்து தியாகராஜ விலாசம் என்று பெயர் வைக்கிறாரு. ஸோ தியாகராஜ செட்டியார் விலாசம் என்று பெயர் சூட்டுறாரு. ஸோ உவேசா தன்னுடைய நண்பன் மீது கொண்ட பற்றியின் காரணமாக தன்னுடைய வீட்டுக்கு என்ன பெயர் வைக்கிறாருன்னா தியாகராஜ செட்டியார் விலாசம் என்று பெயர் வைக்கிறாரு. ஸோ அப்போ உவேசாவோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். திருவாரூர் ஆதீனத்தோட தலைவராக இருந்தார். இவருக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா புலமை கதிர்வன் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய மாணவருக்கு இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் உவேசாவுக்கு என்ன பெயர் வைக்கிறாரு, சாமிநாதன் என்று பெயர் வைக்கிறாரு. ஸோ உவேசா என்பதன் விரிவாக்கம் எல்லாருக்குமே தெரியும். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்ற சரித்திரம் என்ற நூல் எழுதுனது யாருன்னு கேட்டாங்கன்னா உவேசா. ஸோ உவேசாவுடைய நண்பர் யார், தியாகராச செட்டியார். தியாகராச செட்டியாருடைய மீது கொண்ட பற்றின் காரணமாக தியாகராச செட்டியார் விலாசம் என்ற பெயர் வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து அவர் வைக்கிறாரு. ஸோ அவர் பிறந்த வருடம் இறந்த வருடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த வருஷம் பிறக்கிறாரு, திருவாரூரில் வந்து 1855 பிறக்கிறாரு. இறப்பு வந்து 1942 இறக்கிறாரு. ஸோ அடுத்து வந்துட்டு அவர் பணியாற்றியது பார்க்கலாம். ஸோ வந்து எங்கே பணியாற்றினார் அப்படின்னு பார்த்தோன்னா கும்பகோணம் அரசு ஆடவர் கலைக்கல்லூரியிலையும் சென்னை மாநில கல்லூரியிலையும் பணியாற்றியிருப்பார். ஸோ கும்பகோணம்னா குடந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கும்பகோணத்தோடைய மறு பெயர் என்ன அப்படின்ட்டு கேட்பாங்க. அது கூட வந்துட்டு எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. கும்பகோணத்தோடைய மறு பெயர் குடந்தை. ஸோ குடந்தை அரசு ஆடவர் கலைக்கல்லூரியிலையும் சென்னை மாநில கல்லூரியிலையும் பணியாற்றியிருப்பார். ஸோ நம்ம அதுவும் இல்லாமல் பழைய 6வது புத்தகத்தில் படிச்சிருப்போம் தேடல் பணி. ஸோ அந்த ஆடிப்பெருக்கு தினத்தன்று ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் வந்து ஆற்றில் வந்து அந்த பழைய ஓலைச்சுவடிகள்லாம் வந்து ஆற்றில் விடுவது வந்து மரபாக இருக்கும். ஸோ ஒரு பெரிய முதியவர்கிட்ட போயிட்டு அந்த ஓலைச்சுவடிகள்லாம் என்னிடமே கொடுங்க, நான் அதை வந்து பயன்படுத்திக்கிறேன்னு கேட்கும்போது கொடுக்க முடியாது, நாங்கள் ஆற்றில் தான் விடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் ஆற்றில் விட்ட உடனே அவர் எடுத்து பயன்படுத்தி தேடி இருப்பார். அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்போ ஓலைச்சுவடிகளை வந்து தேடல் பணி எங்கன்னு பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் ஆடிப்பெருக்கப்போ அப்படின்னு பார்த்துருப்போங்க. ஸோ குறிஞ்சிப்பாட்டில் மொத்தம் 99 பூக்களுடைய வகைகள் இருக்குது. ஆனால் இவர் வந்து தேடி பதிப்பித்த போது தெளிவாக தெரிந்த பூக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 96. அது மீதி 3 வந்து ரிமைண்டர் வந்து அவர் தேடி கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ இவர் வந்து பதிப்பித்த நூல்கள். ஸோ இவர் பதிப்புத்துறையின் வேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. பதிப்புத்துறையின் வேந்தர் யாருன்னு கேட்டாங்கன்னா உவேசா. ஸோ சிலப்பதிகாரத்தில் 1 சிலப்பதிகாரம் நூல் 1 பதிப்பித்திருப்பார். மணிமேகலை 1 சீவக சிந்தாமணி. ஸோ 5 பெருங்காப்பியங்களில் 3 முதன்மையான காப்பியங்கள் எதுனா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி. அது 3ம் தலா ஒவ்வொரு நூல்களை பதிப்பித்திருக்கிறாரு. மும்மணி கோவையில் எத்தனை நூல்கள் பதிப்பித்திருக்காருன்னா 2 நூல்கள். இரட்டை மணி மாலையிலையும் 2 நூல்கள். பரணியில் வந்து 2 நூல்கள் வந்து பதிப்பித்திருப்பார். ஸோ சிலப்பதிகாரம் 1, மணிமேகலை 1, சீவக சிந்தாமணி 1, மும்மணி கோவை 2, இரட்டை மணி மாலை 2. ஸோ இது பேரில் இரட்டை மணி மாலைன்றனால 2 ஈஸியாக நம்ம படிச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க, மும்மணி கோவை இது கண்டிப்பாக கேட்கலாம். உவேசா மும்மணி கோவை நூல்களில் வந்து எத்தனை நூல்கள் வந்து பதிப்பித்தார், 2ஆ 3ஆ? இதுதான் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. 1, 2, 3, 4ன்னு. அப்போ நம்ம வந்துட்டு அங்கே என்ன ஆகுனா இதுவாதுவான்னு குழப்பம் வரும்போது பேரில் மும்மணி கோவைன்னு இருக்குது, அப்போ 3 போட்டுடலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. அதுதான் தவறு. 2 அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இரட்டை மணி மாலை 2 இருக்குது. பரணி 2, அந்தாதி 3, நடு ஆதி அந்தம் அது மாதிரி வச்சுக்கோங்க. ஆதி நடு அந்தம் மாற்றி சொல்லிட்டேன்னா. ஸோ அந்தாதியில் 3 அது பார்த்துக்கோங்க. பிரபந்தங்களில் 4. தூதும் கோவையும் 6 இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தூதில் எத்தனைனா 6 நூல்கள், கோவையில் வந்துட்டு 6 நூல்கள். சிற்றிலக்கியங்கள் தூதில் வந்துட்டு 6 தூது இந்த இலக்கியங்களையும், கோவையில் 6. 8 தொகையில் 8, 10 பாட்டில் 10, நடுவில் உலா மட்டும் 9. அது அப்படியே லைனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 8 தொகையில் எத்தனை நூல்கள் கேட்டாங்கன்னா 8 நூல்கள். உலாவில் 9, 10 பாட்டில் 10. புராணங்களில் வந்து 12 புராணங்கள், வெண்பான் நூல்கள் வந்து 13. ஸோ என்னென்னா சிலப்பதிகாரம் 1, மணிமேகலையில் 1, சீவக சிந்தாமணியில் 1, மும்மணி கோவை 2, இரட்டை மணி மாலை 2, பரணியில் 2, அந்தாதியில் 3, பிரபந்தங்களில் 4. இந்த 1, 2, 3, 4 லைனாக வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தூதுவும் கோவையும் 6. இது வந்து 9ன்னு ஞாபகம் வச்சுக்கூடாது, தப்பாக போட்டக்கூடாது. தூதில் 6,
கோவையில் 6, 8 தொகை 8, 10 பாட்டு 10, உலா 9, புராணங்கள் 12, வெண்பா நூல்கள் வந்து 13. ஸோ இதெல்லாமே இவர் என்னது பதிப்பித்த நூல்கள். ஸோ இவர் பதிப்புத்துறையில் வந்து டாக்டர் பிஹெச்டிலாம் முடிச்சிருப்பார். முனைவர் பட்டம் அந்த காலத்திலே முனைவர் பட்டம் வாங்கியிருப்பார். நூல்களை பதிப்பில் வந்து முனைவர் பட்டம் வாங்கியிருப்பார். ஸோ இவர் வந்து பதிப்பித்த மொத்த நூல்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 87. ஸோ உவேசா பதிப்பித்த மொத்த நூல்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 87. சார் இது மட்டும் கிடையாது, மொத்தமாக பல்வேறு நூல்கள் சேர்த்து 87 நூல்கள் பதிப்பித்திருப்பார். இவர் பதிப்புத்துறையில் ஈடுபட காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சேலம் ராமசாமி முதலியார் சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து பதிப்புத்துறையில் வந்து ஈடுபட காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சேலம் ராமசாமி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது இவ்வளோ நூல்கள் பதிப்பித்தாரா? முதல்ல அவர் பதிப்பித்து வெளியிட்ட நூல் என்னன்னு கேட்டாங்கன்னா நீலி இரட்டை மணிமாலை. நீலி இரட்டை மணிமாலை எந்த வருஷம்? 1874. இவர் முதல்ல பதிப்பித்து வெளியிட்ட காப்பியம் எதுன்னு கேட்டாங்கன்னா சீவக சிந்தாமணி. எந்த வருஷம்? 1887. சார் இந்த இயர் எங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் படித்த மாதிரி ஞாபகம் இருக்குங்களா? மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் 1887 சென்னை ஐஎன்சி நடந்திருக்கும். முதல் ஐஎன்சி மும்பை, 2வது ஐஎன்சி கல்கத்தா, 3வது ஐஎன்சி எங்கே? சென்னையில் 1887. ஸோ அப்போது முதல்ல உவேசா வந்து சீவக சிந்தாமணியை பதிப்பித்த ஆண்டு கேட்டாங்கன்னா 1887. ஸோ இது எல்லாமே படித்தது தான். புறநானூறு முதல்ல உவேசா பதிப்பித்த வருடம் 1894. 1894. சார் உவேசாவுடைய கட்டுரைகள் வந்து உயிர் மீட்சி என்ற பெயரில் வந்து தொகுக்கப்பட்டிருக்கும். உவேசாவுடைய கட்டுரைகள் என்ன பெயரில் தொகுத்திருப்பாங்கன்னா உயிர் மீட்சி என்ற பெயரில் தொகுத்திருப்பாங்க. ஸோ உவேசாவை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள், இது வந்து பழைய டிஎன்பிஎஸ்சி கொஷினில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஜியு போப், சூலியல் வின்சன். ஜியு போப், சூலியல் வின்சன் சொல்லுவாங்க. உவேசா பெற்ற பட்டங்கள் 1932 இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருப்பாங்க. யார் கொடுத்ததுன்னு பார்த்தோம்னா சென்னை பல்கலைக்கழகம். ஸோ உவேசாவுக்கு டாக்டர் பட்டம் வந்து 1932 கொடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா சென்னை பல்கலைக்கழகம். இதே 1932 நான் பிச்சமூர்த்தி பற்றி நம்ம என்ன படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்கா? 1932 கலைமகள் இதழ் வழங்கிய பரிசு. யாருக்கு இதழ்? அந்த கலைமகள் இதழ் வந்து பரிசு வழங்கியிருக்குன்னா பிச்சமூர்த்தி. இது 1932. இது மாதிரி இயர்லாம் வந்துச்சுன்னா லிங்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இந்த 1932 வேறு எங்கன்னா படிச்சிருக்கோமா? இல்லை ஓல்டு ஹிஸ்ட்ரிலையோ மாடர்ன் ஹிஸ்ட்ரிலையோ? ஓல்டு ஹிஸ்ட்ரியில் வாய்ப்பு இல்லை, மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் இல்லைனா பாலிட்டியில் அது மாதிரி எங்கன்னா படிச்சிருந்தாங்கன்னா அதை லிங்க் பண்ணிக்கோங்க. சார் மாநாடு, உவேசா கலந்து கொண்ட மாநாடு 1937. 1937 சென்னையில் இலக்கிய மாநாடு நடந்திருக்கும். 1937 சென்னை இலக்கிய மாநாடு. அதுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா காந்தியடிகள். இது நம்ம வந்துட்டு லோயர் ஸ்டடீஸில் படிச்சிருக்கிறோங்க. இந்த மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவராக இருந்தது யாருன்னு கேட்டாங்கன்னா உவேசா. ஸோ இந்த மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவராக உவேசா இருந்திருப்பார். அவர் அதில் வந்து அவர் வந்து உரையாற்றியிருப்பார். அந்த உரையை கேட்ட உடனே காந்தியடிகள், ஸோ எறும்பு தொல்லை, அந்த உரையை கேட்டவுடனே காந்தியடிகள் என்ன சொல்லுவார்? இந்த அடியவரின், அதாவது இந்த முதியவரின் அடி நிழலிலிருந்து நான் தமிழ் கற்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். யார் சொன்னது? காந்தியடிகள். உவேசாவுடைய உரையை கேட்ட உடனே தமிழ் கற்க ஆசை. யாருடைய நிழலிலிருந்து தமிழ் கற்க ஆசைன்னு காந்தியடிகள் சொல்கிறாருன்னா உவேசா. சார் உவேசா இறந்த வருடம் 1942. ஸோ அந்த வருஷமே வந்து சென்னை பெசன்ட் நகரில் வந்துட்டு அவருடைய பெயரில் ஒரு நூலகத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து தொடங்குது. 1932 சென்னையில் பெசன்ட் நகர். ஸோ அவர் எந்த இடத்துல இறந்தார் நமக்கு இது படித்தோம், செங்கல்பட்டு. அது கரெக்டாக திருக்கழுக்குன்றம் என்ற பகுதியை நம்ம சொல்லலாம். சார் அஞ்சல் தலை, உவேசாவுக்கு அஞ்சல் தலை வந்து நடுவண் அரசு வெளியிடுது. எந்த வருஷம் கேட்டாங்கன்னா 2006. ஸோ உவேசாவுக்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை எந்த வருஷம் வெளியிடுது? 2006. சார் 2009 அஞ்சல் தலை நடுவண் அரசு யாருக்கு வெளியிட்டது? அது வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அஞ்சல் தலை இல்லை, மன்னிக்கவும். 2009 ₹5 நாணயம் யாருடைய பெயரில் வந்துட்டு, யாருடைய உருவம் பொறித்த ₹5 நாணயம் வந்துட்டு நடுவண் அரசு வெளியிட்டது? அது கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். சார் உவேசாவுடைய வாழ்க்கை வரலாற்று நூல் என்னன்னு கேட்டாங்கன்னா என் சரிதம். உவேசாவுடைய வாழ்க்கை வரலாற்று நூல் என் சரிதம். எந்த இதழில் வெளிவந்ததுன்னு கேட்டாங்கன்னா ஆனந்த விகடன் இதழில் வந்து தொடராக வெளிவந்தது. ஸோ உவேசா தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூல் என்ன பேரில் எழுதி வெளியிடுறாருன்னா என் சரிதம். சார் உவேசாவுடைய உருவச்சிலை எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா சென்னை மாநில கல்லூரியில் இருக்குது. மெரினா பீச்சை வந்து அதை வங்கக்கடலை நோக்கிய வண்ணம், கிழக்கு நோக்கிய வண்ணம் வந்து அவருடைய உருவ சிலை இருக்குது. சார் கதம்பம் என்பது கலம்பகம் என்று ஆனது அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டாலையும் உவேசா தான். சார் தூது
தமிழ் வீடு தூதுவை உவேசா வந்து முதல்ல பதிப்பித்த வருடம் என்னன்னு கேட்டாங்கன்னா 1930. தமிழ் வீடு தூது வந்து பதிப்பித்த வருடம் எப்போன்னு கேட்டாங்கன்னா 1930. யாருன்னு கேட்டாங்கன்னா உவேசா. ஸோ அடுத்து சார் அவருடைய நூல்கள்னு பார்த்தோம்னா சிலப்பதிகார கதை சுருக்கம், மணிமேகலை கதை சுருக்கம், மணிமேகலை வசனம். ஸோ சிலப்பதிகாரம் மணிமேகலைன்னு வருது. அடுத்து பாருங்கள், கண்டதும் கேட்டதும் புதியதும் பழையதும் திருக்குறளும் திருவள்ளுவரும் கண்டதும் கேட்டதும் புதியதும் பழையதும். ஸோ அதே சொல்கிறாங்க, எண்ணுமைகள் மாதிரியே வருதுங்களா, வெளிப்படையாக வரும்ல. கண்டதும் கேட்டதும் புதியதும் பழையதும் திருக்குறளும் திருவள்ளுவரும் சங்க தமிழும் பிற்கால தமிழும். ஸோ அடுத்து மஞ்சரி வரிசையில் 2 இருக்கும், தமிழ் பா மஞ்சரி, நினைவு மஞ்சரி. அடுத்து லாஸ்ட்டாக வந்துட்டு புத்தர் சரித்திரம். ஸோ இந்த வந்து சில நூல்கள்லாம் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவருடைய சிறப்பு பெயர்கள் எடுத்துக்கிட்டோன்னா தமிழ் தாத்தா. ஸோ தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவர் யாருன்னா உவேசா. ஸோ அந்த பட்டத்தை கொடுத்தது யாருன்னு கேட்டாங்கன்னா கல்கி. ஸோ இதே நம்ம வந்துட்டு மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்து படிச்சிருப்போம். தாத்தா என்று அழைக்கப்படும் நபர் யார்? ஸோ அவர் வந்து க்ளூ கொடுக்குறேன். அவர் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து பிறந்திருப்பார். ஸோ காஞ்சிபுரத்தில் 1859 வந்து பிறந்திருப்பார். ஸோ இவர் வந்து 3 வட்டமேசை மாநாட்டிலையும் வந்து கலந்திருப்பார். பூனா ஒப்பந்தத்துலேயும் வந்து கையெழுத்திட்டிருப்பார். அவர் யாருன்னா கரெக்டாக தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஸோ அடுத்து மகாமக உபாத்தியாய என்ற ஒரு பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. தட்சிணாத்திய கலாநிதி என்ற பட்டம் கொண்டவர். பதிப்புத்துறையின் வேந்தர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். திராவிட வித்யா பூஷணம் என்ற பெயரும் வந்து அவருக்கு இருக்குது. சார் ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பு. சார் இந்தியாவின் பெப்பிஸ் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆனந்தரங்கர் சொல்லலாம். ஸோ ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பு பற்றி வந்து உவேசா வந்து கருத்து எழுதியிருப்பார். பிரெஞ்சுக்காரர்கள் காலத்தில் வந்துட்டு நாட்குறிப்பு டைரி எழுதும் வழக்கம் யாருக்கு இருந்ததுன்னா ஆனந்தரங்கருக்கு. ஸோ தமிழ்தாய் நெருப்பாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளுடைய ஆபரணங்கள் வந்து பாதுகாப்பாக பாரிஸில் வந்து பராமரிக்கப்பட்டு வருகிறது அப்படின்ட்டு யார் சார் வந்து கருத்து சொன்னதுன்னா உவேசா. இது எந்த பாடப்புத்தகத்தில் இருக்குன்னா 12ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் வந்துட்டு இருக்கும். ஸோ அடுத்து நம்ம உவேசாவுடைய கண்டென்ட் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு சிறப்பு பெயர்கள் ஞாபகம் இருக்குங்களா? தமிழ் தாத்தா என்று சொன்னது யார்? கல்கி. இதே கல்கி அறிஞர் அண்ணாவை என்ன சொல்லியிருப்பார்? தென்னகத்து பெர்னாட் ஷா அப்படின்னு சொல்லியிருப்பார். அறிஞர் அண்ணா வந்து தென்னகத்தின் பெர்னாட் ஷா என்று அழைத்தவர் யாருன்னா கல்கி. அவரே தான் தமிழ் தாத்தா என்று உவேசாவை சொல்லியிருப்பார். தாத்தான்றது யாருன்னு நம்ம சொல்லியிருப்போம், அதை கமெண்ட் பண்ணுங்கள். மகாமக உபாத்தியாயனா பெரும் பேராசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்சிணாத்திய கலாநிதி, பதிப்புத்துறையின் வேந்தர், திராவிட வித்யா பூஷணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவருடைய நூல்கள்லாம் பார்த்துக்கோங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, அடுத்து கண்டதும் கேட்டதும் புதியதும் பழையதும், தமிழ் பா மஞ்சரி, நினைவு மஞ்சரி, அதெல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. சார் 12ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை எடுத்துக்கோங்க. ஸோ அதில் பாருங்கள், பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் உவேசா அந்த லெசன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை என்ற பெயரில் வந்துட்டு நூல் எழுதியிருப்பார். யாருன்னா ஆக்கா பெருமாள். ஸோ இந்த திண்ணை பள்ளிக்கூடங்களில் யாரெல்லாம் படித்தது அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பாருங்க, ரொம்ப முக்கியமானது. போன குரூப் 4 வந்து கேட்ட கொஷின். வித்யாரம்பம்னா கல்வி தொடங்கம், வித்யானா கல்வி, ஆரம்பம்னா தொடக்கம். வித்யாபியாசம், வித்யானா வந்துட்டு கல்வி, பியாசம்னா பயிற்சி. உபாத்தியாயர் ஆசிரியர். அப்போ மகாமக உபாத்தியாயர்னா பெரும் பேராசிரியர். அக்ஷராபியாசம்னா எழுத்து பயிற்சி. இது எழுத்து பயிற்சின்னு சொல்லலாம். சார் இது என்ன பென்சில் நம்மளுக்கே தெரியும், அப்சரா பென்சில். அப்போது அப்சரா பென்சிலை வச்சு எழுதணும், பயிற்சி தொடங்கணும், எழுத்து பயிற்சி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ்வாய் இலக்கம்னா பின்ன எண்களுடைய கீழ்த்தொகை. மேல்வாய் இலக்கம்னா பின்ன எண்களுடைய மேல் தொகை அப்படின்னு சொல்லலாம். குழிமாற்றுனா பெருக்கல் வாய்ப்பாடு. சீதால பத்திரம்னா தாளை மடல். நவத்வீபம் எங்கே இருக்குது சார்னு கேட்டாங்கன்னா வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வேறு என்ன இந்த புத்தகத்தில் முக்கியமான கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சார் அந்த காலத்தில் 5 வயதில் வந்துட்டு வித்யாபியாசம் வந்து தொடங்கிடுவாங்க பிள்ளைகளுக்கு. வித்யாபியாசம்னா என்ன பார்த்தோம்? கல்வி பயிற்சி. மையாடல் விழானா நம்ம ஸ்கூல்லலாம் நம்ம அந்த போர்டெலாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த ஊமத்தை பூ அந்த காயெல்லாம் வச்சு நம்ம வந்து கறியெல்லாம் வச்சு பூசுவோம். அதே தான் அந்த காலத்தில் ஓலைச்சுவடிகளில் எழுத்துக்கள் தெளிவாக தெரியணுன்றதுக்காக வசம்பு, மஞ்சள், மணத்தக்காளி இலைச்சாறு, ஊமத்தை இலைச்சாறு, மா இலைக்கறி, தருப்பைக்கறி போன்றவற்றையெல்லாம் கூட்டி மையை அரைப்பாங்க. மையை அரைச்சி ஓலைச்சுவடிகள்லாம் வந்து பூசுவாங்க. அப்போ என்ன ஆகுனா கண்ணுக்கு குளிர்ச்சியை தரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதே ஒரு விழாவாக தொடங்குவாங்க. அக்ஷராபியாசத்தை மையாடல் விழா என்று சொல்லுவாங்க.
ஸோ ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள், ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்று எந்த நூல் சொல்லுது? சிந்தாமணி. மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் அப்படின்னு தமிழில் வந்து பெருமையாக சொல்கிற நூல் எதுன்னு பார்த்தோம்னா தமிழ் விடுத்தூது. ஸோ அடுத்து வேத்தான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்திலலாம் வந்து பள்ளிக்கு முதல்ல வேகமாக வருவோனே, பள்ளிக்கூடத்திற்கு காலையில் 5 மணிக்கே வந்துவிட வேண்டுமாகையால் பிள்ளைகள் வந்து பெரியவர்கள் அழைத்து வருவாங்க. முதலில் வருபவனை என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேத்தான். நம்ம இந்த காலத்திலலாம் வந்துட்டு எப்படா மணி அடிக்கும், 5 மணிக்கு வந்து 4 மணிக்கு ஸ்கூல் பெல் அடிக்கும் அப்படின்னு ஓடுவோம். ஆனால் அந்த காலத்தில் காலையில் 5 மணிக்கு முதல்ல வருவாங்களாம்மா, போட்டி போட்டு வருவாங்களாம். ஸோ அவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா வேத்தான், தனி பெருமை உடையவன் சொல்கிறாங்க. அப்படின்னு பேர் சொன்னது உவேசா தான். பிள்ளைகளுக்கு அந்த காலத்தில் மணல் தான் வந்து ஸ்லேட்டோட வந்து நிலையில் இருந்தது, பனையேடு தான் வந்து புத்தகம் இருந்தது, எழுத்தாணி தான் வந்துட்டு பேனா. ஸோ எழுத்தாணியை வந்து பேனான்னு சொல்கிறாங்க. யார் சார் சொன்னதுன்னா உவேசா. ஸோ இதில் பாருங்கள், தமிழ் தாத்தா நம்ம பார்த்தோம். புலமை பெருங்கடல், புலமை கதிரவன் யாருன்னு பார்த்தோம். அவருடைய ஆசிரியர் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவர் வந்து புலமை பெருங்கடல். ஸோ புலமை கதிரவன்னா ஆசிரியர், புலமை பெருங்கடல்னா மாணவர், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஸோ கடல் அப்படின்னு கேட்டாங்கன்னா உவேசா. ஸோ என்னென்ன பேர் பார்த்தா மகாமக உபத்தியாய, திராவிட வித்யாபூஷணம், தட்சிணாத்திய கலாநிதி என்ற பட்டங்கள்லாம் இவருக்கு கொடுக்குறாங்க. கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் வந்துட்டும் சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் ஆசிரியர் பணியாற்றுறாரு. 1932 சென்னை பல்கலைக்கழகத்தினால் வந்து டாக்டர் பட்டம் வந்து பெற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய உருவ சிலை எங்கே இருக்குது? சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் வந்து நிறுவப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சென்னை திருவான்மையூரில் இவருடைய பெயரால் வந்து உவேசா நூலகம் என்ற பெயர் வந்து அமைந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பெசன் நகர்னு பார்த்தோம். ஸோ பழைய கண்டென்ட்டில் பெசன் நகர்னு சொல்லியிருப்பாங்க. புது இதில் வந்து திருவான்மையூரில் வந்துட்டு உவேசா நூலகம் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதாங்க உவேசா பற்றி நம்ம படித்தது. இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை நீங்களே செய்வீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாமா வேணாவான்ட்டு உங்களுடைய ஆதரவை வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. ஸோ மேற்கொண்டு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.